السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறைவனுக்கு முழுவதுமாக அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், மருத்துவமனை செலவு இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, உடல் சுகத்தோடு மன நிறைவோடு நீண்ட நாட்கள் இந்த உலகில் வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய அன்றைய மாநிலமான கேரளாவில் ஏராளமான உயிர் சேதங்கள், இயற்கையினுடைய சீற்றத்தினால் அவர்கள் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அதில் வஃபாத்தானார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்கள் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அவருடைய பாவங்களை மன்னித்து, அவர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நாளை மறுமையில் உயர்ந்த தர்ஜாவை அவர்கள் அனைவர்களுக்கும் இறைவன் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் பேசக்கூடிய தலைப்பு, நாம் செய்கின்ற பாவத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற செய்தியும், குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகின்ற இந்த செய்திகள், நாம் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தால் நமக்கு இந்தந்த நிலை வரும், இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு 5 விதமான செய்திகளையும் சொல்லி, அதன் பிறகு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால், நம்முடைய தௌபா மன்னிக்கப்பட்டு விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள், நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று ஒரு 5 விஷயங்களை சொல்லி இந்த ஜும்ஆ உரையை நான் நிறைவு செய்வேன். இந்த உலகம் நிகழ்காலம் என்பது பாவம் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது இலகுவாக பார்க்கிறாங்க. ஒரு பயம் இல்லாமல், ஒரு அச்சம் இல்லாமல், நாளை மறுமையில் இறைவனால் தண்டிக்கப்படுவோம், இறைவனால் சோதிக்கப்படுவோம், நமக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய நம்முடைய உள்ளம் கவலைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது பாவம்.
அந்த பாவத்தின் மூலமாக நாம் செய்கின்ற பாவத்தின் மூலமாக நாம் எல்லாம் சிந்திக்கலாம். வீட்டில் ஒரு கஷ்டம், குடும்பத்தில் ஒரு கஷ்டம், குடும்பத்தில் ஒரு நெருக்கடி, குடும்பத்தில் சோதனை, பொருளாதார நெருக்கடி, குடும்ப விஷயத்தில் நெருக்கடி, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என்று நாம் சொல்லிக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இப்படி எண்ணக்கூடிய, இப்படி சிந்திக்கக்கூடிய நாம் ஏன் ஏற்படுகிறது சோதனையும் நெருக்கடியும், குடும்ப கஷ்டங்களும், பொருளாதார நெருக்கடியும் ஏன் ஏற்படுகிறது என்ற சிந்தனையை கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது எதுவுமே நமக்கு நேர்காது. குர்ஆன் வசனம் ஹதீஸுடைய அடிப்படையில் பாவம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கும்? முதல் விஷயம், ஒரு துளி கூட அல்லாஹ்வின் இறை அச்சம் இருக்காது. ஹதீஸுடைய அடிப்படையில் நான் சொல்றேன், பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களிடம் ஒரு துளி கூட, 1% கூட இறை அச்சம் இருக்காது. நாம் பாவம் செய்வதன் மூலமாக நம்மை யாரும் பார்க்கவில்லை, எந்த மக்களும் பார்க்கவில்லை, எந்த மனிதனும் பார்க்கவில்லை. ஆனால் நாம் பாவம் செய்கின்ற அந்த நேரத்தில் 4 சுவத்துக்குள் இருந்தாலும் சரி, இறைவன் நம்மை பார்க்கிறானே என்ற சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் நாம் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை அமைத்துக் கொள்வோமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பயம் ஒரு துளி கூட இருக்காது அவருக்கு. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பொதுபோக்கான வாழ்க்கையா மாறிவிடும். அதாவது நமக்கு இஷ்டப்படி, நம்முடைய செயல்படி, நம்முடைய எண்ணத்தின்படி, நம்முடைய அறிவின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, அதை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும், ஒருபோதும், ஒரு நிமிஷமும் நாம் கவலைப்பட மாட்டோம். எப்ப கவலைப்பட மாட்டோம்? நாளை வாழ்க்கை, நாளை மறுமை நம்ம நிலை என்ன அப்படிங்கிற சிந்திக்கலாம் வராது. ஏன் இந்த சிந்தனை வராது? இதை அச்சம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை பயம் இல்லை. இதையெல்லாம் இல்லை என்றால் நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போம். குடிக்கக்கூடியவர்கள், மது அருந்தக்கூடியவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன்? அதனுடைய தீமை அவர்களுக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. பல ஹதீஸ்ல வருது, மது வருந்துட்டீங்கன்னா ஒரு சொத்து என்ன ஆகும்னா, நீங்கள் செய்கின்ற எல்லா விதமான அமலும் பாழாகிவிடும். நீங்க தொழுதாலும் வேஸ்ட், அதுக்குள்ள நன்மை கிடைக்காது, அதுக்குள்ள கூலி கிடைக்காது. 40 நாட்கள் 40 யௌமா ஹதீஸ்ல வந்து 40 நாட்கள் உங்களுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க ஒரு சொத்து மது அருந்துவதன் மூலமாக அதனுடைய தீங்கையும் அதனுடைய தீமையையும் நாம் தெரிந்தால் நாம் பாவம் செய்வோமா சகோதரர்களே? இப்படி எல்லா விதமான பாவங்களுக்கும் சொல்லிக் கொண்டே போகலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ ஸபீலா. பாவத்தில் மிக கொடிய பாவம் விபச்சாரம். ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. பாவங்களில் பெரிய பாவம் விபச்சாரம். வலா தக்ரபு ஸினா, அதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதை இறைவன் சொல்றான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ ஸபீலா. செயல்களில் கெட்ட செயல், ரொம்ப கெட்ட செயல் விபச்சாரம். அது பக்கமே நீங்க போயிடாதீங்க. இது சர்வசாதாரணமாக நினைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரி. ஏன் நடக்கிறது? அது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மத்தியில் நடக்கிறது என்றால் நாம் கவலைப்பட வேண்டாமா சகோதரர்களே? அந்த பாவம் அவர்கள் செய்து விடுவார்கள். அதன் மூலம் விளைவாக இன்றைக்கு நாம் கண்கூட பார்க்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்கள், மக்கள் ஒரு சோதனையால் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஏன் வருது நினைக்கிறீங்க? உலக நாடுகள்ல போன வாரம் கூட கலிபோர்னியாவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புயல் அப்படியே சுழண்டு போகுது. வீடியோவில் பார்க்க நேரிட்டு ஒரு புயல் அப்படியே சுழண்டு போகுது. அந்த இருக்கக்கூடிய இடமெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, புழுதி போல அப்படி மேல பறக்குது. அது ஒரு சோதனை. இன்னைக்கு பக்கத்தில் மாநிலத்தில் நடந்த ஒரு சோதனை நம் கண் கூட பார்க்கிறோம் அல்லவா? ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வருகிறது? மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம். வரலாறு ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். நபிமார்களுடைய காலகட்டங்கள் ஏராளம் நபிமார்களுடைய வரலாறு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். சும்மா பயன்ல ஏன் அந்தந்த நபிமார்களுடைய காலகட்டத்தை அந்த மக்களுக்கு ஏன் இறைவன் சோதனை கொடுத்தான், ஏன் வேதனை கொடுத்தான் என்று எல்லா நபிமார்கள், குறிப்பிட்ட நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை நாம் இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஏன் தண்ணீரால் அந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள், ஏன் காற்றால் சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள், ஏன் கற்களால் சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள்? காரணம், இறைவனை அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை பேச்சை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை
அதனால் நாம் சோதனை கொடுத்தோம். இறைவன் குர்ஆன்ல சொல்றாங்க, எல்லாம் நம்முடைய காதுகள் விழுந்து சகோதரர்களே. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அங்கதான் நடக்குது. நாம கூட கண் கூட பார்த்தோமா இல்லையா? மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை பார்த்தோமா இல்லையா? நம்முடைய ஊர்ல கூட பார்த்தோமா இல்லையா? நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம் அங்கதான் நடக்குது. பச்சிலம் குழந்தைகள், ஒரு குடும்பத்தில் பச்சிலம் குழந்தைகள் மண்ணில் அப்படியே புதைந்து விட்டார்கள். அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுங்குகிறது, நம்முடைய மனது வலிக்குகிறது. நாம் எண்ணுகிறோம் பக்கத்து மாநிலத்தில், பக்கத்து ஊரில், பக்கத்து தெருவில் நடக்க நம்முடைய ஏரியாவில் நடக்க எவ்வளவு ஆகும்? சோதனை சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பாவ செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் ஒரு துளி கூட இருக்காது பாவம் செய்யக்கூடிய மனிதன். இரண்டாவது, இறை கண்ணியம் அழிந்து இருக்காது. இறை கண்ணியம்னா என்ன? அல்லாஹ்வுடைய பயம் சொல்றீங்க, இறை கண்ணியம் சொல்றீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது வேறு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் என்பது வேறு. இறை கண்ணியம்னா என்ன? இறைவனுடைய படைப்புகளை சிந்தித்து செயல்படுவது. மனிதன் ஒரு அற்புத படைப்பு, உலகத்தில் வானம் ஒரு அற்புத படைப்பு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும், அனைத்து வஸ்துகளும் யாரால் படைக்கப்பட்டது? இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன் படைத்தார் என்ற ஒரு துளி எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமே சகோதரர்களே. இறை கண்ணியம் இல்லாமல் போய்விடும் சகோதரர். மூன்றாவது, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விளக்கம் தெளிவாகவும் விவரமாகவும் சொல்லக்கூடிய கால சூழல் இருந்தாலும் அடுத்த செய்திகள் சொல்ல இருப்பதனால் நான் சுருக்கமா முடிக்கிறேன். மூன்றாவது குறிப்பான ஒரு விஷயம், மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்காம போயிடும். அவுது பில்லாஹ் பாதுகாக்கும். நாம் பாவம் செய்வதன் மூலமாக ஹதீஸ்ல வருது, எப்பொழுதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மலக்குமார்கள் அந்த கூட்டத்தில் ஆமீன் என்று சொல்கிறார்கள். மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்ற அந்த நேரத்தில் எந்த சகோதரருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோடு ஒற்று போகிறதோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதா ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைக்காம போயிடும். எவ்வளவு பெரிய மலக்குமாருடைய துவா கிடைக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. பாவம் செய்வதன் மூலமாக அது கிடைக்காம போயிடும். நாலாவது, உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை சோதனைகள், நெருக்கடிகளை கொண்டு நாம் சோதிக்க உள்ளாக்கப்படுவோம். நெருக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு, ஒரு விஷயம் முடிஞ்சா ஒண்ணு. இப்பதான் அந்த சோதனை முடிஞ்சது, இப்பதான் அந்த நெருக்கடி முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு நெருக்கடி, குடும்பத்தில் ஒரு நெருக்கடி, பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி, வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி, சகோதரருக்கு மத்தியில் ஒரு நெருக்கடி, குடும்பத்தார் மத்தியில் ஒரு நெருக்கடி, ஊர் மத்தியில் ஒரு நெருக்கடி. இப்படி ஒவ்வொரு நெருக்கடிகளும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். அதிலிருந்து எப்படி வருவது, அதிலிருந்து வெற்றி பெறுவது என்பதை சிந்தித்து செயல்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் வருகிறது நெருக்கடி, ஏன் வருகிறது சோதனை, ஏன் வருகிறது கஷ்டம்? அன்றாடம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக ஹதீஸ்ல வருது. அன்றாடம் சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் செய்வதன் மூலமாக கிடைக்கிறது சகோதரி. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில் சீராகவும் சிறப்பாகவும் பாவமை செய்யாத மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஐந்தாவது செய்தி அல்லாஹ் சொல்றான். அதாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர் சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். தொடர் சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில சாலிஹீன்களாக, நல்லவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், இறை நெருக்கம் கிடைக்கும், இறை அன்பு கிடைக்கும், இறை பாசம் கிடைக்கும், இறைவன் நன்மை கிடைக்கும், இறைவன் நிலா கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில் நாளை மறுமையிலும் சுகபோகமாக, சந்தோஷமாக, நெருக்கடி இல்லாமல், சோதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் போது. இது ஒரு செய்தி. இரண்டாவது, நம்முடைய பாவம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் இறைவன் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன?
நமக்கு தரக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, எதன் மூலமாக நம்முடைய தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். முதல் விஷயம் அத்துஆஉ ரஜா. அத்துஆஉ ரஜா, அல்லாஹ் தஆலாவிடம் துஆவை ஆதரவு வைப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்து நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் சௌகமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். உதாரணமா அம்பியா சூறாவுல பல நபிமார்களுடைய வரலாறு இறைவன் சொல்லுவோம். பல நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய வரலாறுல எல்லா நபிமார்களும் செய்த துஆவை அந்த சூரத்துல் அம்பியாவில் சொல்லி காட்டுவான். فنجيناه له فاستجبنا له واهله من الكرب العظيم. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவளுக்கு சௌகமான வாழ்க்கையை கொடுத்தோம், அவளுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்தோம், சோதனையிலிருந்து வெற்றியை கொடுத்தோம் என்று நூஹ் நபி கேட்ட துஆவை இறைவன் குர்ஆனில் சொல்றான். ஏன் கொடுத்தோம் என்ற காரணத்தையும் இறைவன் சொல்கிறான். அடுத்த வசனங்கள் அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், வஸக்கரியா இதனாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக துஆ செய்றாங்க. குழந்தையை கேட்டு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் எனக்கு வயதாயிடுச்சு, எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று துஆ செய்கிறார்கள். அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு அற்புதமான வாரிசை இறைவன் கொடுக்கிறார், நபியாக கொடுக்கிறார். அவர்கள் கேட்ட துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த எல்லா இறைவன் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த குழந்தையை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பெயர் வைக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே பெயர் வைக்கிறான் என்றால் அவர்கள் செய்த துஆ தான். அப்போ துஆஉ தரஜ் அர்-ரஜா, துஆவை ஆசையோடு நம்ம கேட்பதன் மூலமாக நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்து என்ன செய்கிறான் என்றால் நமக்கு தரக்கூடிய பிரதிபலனை இரட்டிப்பாகவும் பன்மடங்காகவும் தருகிறார். அவருடைய துஆ எப்படி இருக்கணும், எப்பெல்லாம் அந்த நபிமார்கள் துஆ செய்கிறார்கள், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற செய்தியும் சூரத்துல் அம்பியாவில் இறைவன் சொல்றான். சூரத்துல் அம்பியா என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் கானு இஸ்ஸாரிஊன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை முதல் விஷயம், இன்னஹும் கானு இஸ்ஸாரிஊன ஃபில் கைராத். ஏன் அந்த நபிமார்களுடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம் இஸ்ஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மைகளாகவே செய்து வந்தார்கள். அந்த நபிமார்கள் நன்மைகளாகவே செய்து கொண்டிருந்தார்கள். நன்மைகளுடைய நன்மையான காரியங்கள் செய்து வந்ததன் மூலமாக அவருடைய தௌபாவை, அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்ப நாமும் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து நன்மைகளாகவே செய்து வந்தால் நம்முடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்வார். நமக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த சோதனை வராது, எந்த நெருக்கடி வராது. எல்லா விதத்திலும் நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வீடு வாசல், நம்ம தெருக்களில், நம்முடைய ஊர்களில் எல்லா விதமான சோதனைகளும் வராது, எந்த விதமான சோதனையும் வராது. அப்ப எப்படி துஆ செய்யணும் அதையும் அல்லாஹ் சொல்றான். இஸ்ஸாரிஊன ஃபில் கைராத், நீ நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்மைகள் செய்வதற்கு பல வழிகள் இருக்கு. நன்மைகள் செய்வதற்கு பல வழிகள் இருக்குது. இன்றைக்கு சமூகத்துல நிகழ்காலத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம நீங்க எதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த நன்மையான காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு எந்த சகோதரனும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு இல்லை. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது. யாருக்கும், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யாருக்கும் யாரும் உபதேசம் செய்து அவர்கள் மாறப்போவதில்லை. அவர்கள் தன்னந்தனியாக சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய நன்மையில், தன்னுடைய தீமையான காரியத்தில், தன்னுடைய நன்மையான காரியத்தில் தனக்கு தானே அவரை சிந்தித்து செயல்பட்டு அவர் நல்லவராக மாறினாலே தவிர. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஸாரிஊன ஃபில் கைராத், நன்மை செஞ்சுக்கிட்டே வாங்க, நீ கவலைப்படவே வேண்டாம். எப்படி நபிமார்களுடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டானோ, அவங்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்தானோ, அவர்கள் கேட்ட வஸ்துக்களை எப்படி இறைவன் கொடுத்தானோ, அதே போல இஸ்லாமிய சொந்தங்களே, உம்மத்தை முஹம்மதியா, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூக மக்களே, உங்களுக்கும் இறைவன் தருவான். நீங்கள் எதை கேட்டாலும் தருவான். இரண்டாவது, வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, ஆசையோடும் இறை பயத்தோடும் நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் சாதாரண துஆ செய்யாதீங்க.
ஆசையோடும் பயத்தோடும் துவா செய்யுங்க. இறைவன் நீங்கள் கேட்பதை தர தயாராக இருக்கிறார். சின்ன குழந்தைங்க பாப்பா அம்மாட்ட ஒரு பொருள் கேட்கறாங்க அப்படின்னா அந்த பொருளை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்கறாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்க அந்த பெற்றோர்களிடம் எந்த பொருளை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கை காமித்து கேட்கிறார்களோ அதை பெற்றோர்கள் இன்றைக்கு நிகழ்காலத்தில் அந்த பெற்றோர்களுடைய நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அவருடைய பொருளாதார நிலை என்னவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தை இந்த பொருளை கேட்டு விட்டது, என்னுடைய மகன் இந்த பொருளை ஆசைப்பட்டு கேட்டு விட்டது, கடன் கொண்டாவது நான் என் பிள்ளைக்கு அதை கொடுப்பேன். கொடுக்கிறோமா இல்லையா? வாங்கி கொடுக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஏன் கொடுக்கிறோம்? உங்க புள்ள ஆசைப்பட்டு உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்குது, ஒரு பொருள் கேட்குது, நீங்க கொடுக்குறீங்க. பெற்றவர்கள் நீங்கள். படைத்த ரப்பு எதிர்பார்க்க மாட்டான். சிந்திங்க. நம்மளை படைத்த ரப்பு நம்மிடம் எதிர்பார்க்க மாட்டானா? நம்ம ஆசையோடும் பயத்தோடும் கேட்பதை இறைவன் எதிர்பார்க்க மாட்டானா? அதைத்தான் இறைவன் குர்ஆன்ல சொல்றான், வயதுஊனனா ரகபா வரஹபா. பயத்தோடும் ஆசையோடும் கேட்டுதான் பாருங்களேன். நீங்க ஒரு நாள் கேட்டுதான் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. கேட்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அமல்படுத்தி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய சோதனையில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு வெற்றி ஏற்படும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இறைவன் உயர்த்துவார். மூன்றாவது, வகானூ லனா காஷிஈன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அமல்களுக்கும் சொல்வதுண்டு. எதை சொல்கிறான்? இறை பயத்தோடு எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்கள். இறை பயத்தோடு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து வாருங்கள். இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டினா தான் நமக்கு பல சிந்தனை வரும். நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன வியாபாரம் நடக்குது, என்ன பொருளாதாரம் இருக்குது, வீட்டுக்கு என்ன வாங்கணும், நம்மளுடைய கடைக்கு போனா என்ன வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை எப்போ வருது? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தொலைந்து போனது, நமக்கு கடந்து போனது, நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள், நமக்கு என்னென்ன நிலை இருக்குது, எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற சிந்தனை எப்போ வருது? ஒருபோதும் அந்த நிலையில் வரக்கூடாது. ஏனென்றால் தொழுகையில் குஷுவை இறைவன் பார்க்கிறார், குதுவை இறை அச்சத்தை இறைவன் பார்க்கிறார், உங்களுடைய துஆவில் இறை அச்சத்தை பார்க்கிறார், இறை பயத்தை பார்க்கிறார் இறைவன். இதையெல்லாம் சரியாக அமைந்து விட்டால், சீராக அமைந்து விட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அது எதுவாக இருக்கட்டும். எதை நீங்கள் கேட்கிறீர்களோ, எதை இறைவனும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, நியத் செய்கிறீர்களோ, இறைவனும் துஆ செய்கிறீர்களோ, அதை இறைவன் பரிபூர்ணமாக வெற்றிகரமாக தருகிறான். முதல் விஷயம், நம்முடைய பாவத்தை போக்கும், நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் முதல் விஷயம் அத்துஆஉ அர்ரஜா. ஆசையோடு துஆ செய்யுங்க. உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இரண்டாவது செய்தி, அதாவது உதவி செய்யுங்க பிறருக்கு. இஸ்லாம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, பிறருக்கு உதவி உபகாரம் செய்யுங்கள். உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு நிகழ்காலத்துல நாம் உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். பக்கத்து மாநிலத்துக்கு நமக்கு ஒரு சோதனை வந்துச்சா இல்லையா? ரொம்ப நாட்களும் தள்ளி போகல. சில மாதங்களுக்கு முன்பாக, தூத்துக்குடி மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு சோதனை வந்தது. நீரின் மூலமாக, மழையின் மூலமாக நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. நாம் கண்கூடாக, நிகழ்காலத்தில் நாம் கண்கூடாக பார்த்தோமா இல்லையா? அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உதவிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு கிடைத்தது? சகோதரர்களே, எவ்வளவு பொருட்களை பக்கத்து ஊர்காரங்க, அந்த ஊர்காரங்க, திருப்பூர்காரங்க, தென்காசிக்காரங்க, சென்னைக்காரங்க, இப்படி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு உதவிகள் மீட்ட வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக ஓடி வந்தார்கள் 2-3 நாட்கள். அந்த உதவியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் உதவி செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா?
கண் கூட பார்க்கிறோமா இல்லையா? பக்கத்து மாநிலத்தில் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவதிகள், எத்தனையோ உயிரிழப்புகள். 500 குடும்பத்தை இன்றைக்கு அந்த மண்ணில் புதைக்க அல்லாஹ்வுடைய சோதனையின் மூலமாக மண்ணில் காணாமல் போய்விட்டார்களே சகோதரர்களே. இந்த நிலை இனிமே வரக்கூடாது. இறை சோதனை, இறைவனுடைய வேதனை இனிமேல் எந்த மக்களுக்கும், எந்த சமூக மக்களாக இருக்கட்டும், யாருக்கும் வரக்கூடாது. அதற்கு நாம் செய்யக்கூடிய 2 காரியம்: அவளுக்காக துஆ செய்யணும், அவருடைய மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக துஆ செய்ய வேண்டும், அவருடைய கபூருடைய வாழ்க்கைக்காக துஆ செய்ய வேண்டும், அவருடைய நாளை மறுமையில் அவளுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற துஆவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீடை இழந்த, குடும்பத்தை இழந்த அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி உதவி செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அதையும் ஹதீஸ் வரிசைப்படுத்துகிறது. நம்ம சர்வ சாதாரணமா ஒரு 50 ரூபா தானே கொடுக்கிறோம், ஒரு 100 ரூபா தானே கொடுக்கிறோம், ஒரு 10 ரூபா தானே கொடுக்கிறோம். இதையும் சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பாக்கெட்ல இருந்து கொடுத்தா என் பாக்கெட் காலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு அது 100ஆக அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த எண்ணத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய எண்ணம். நமக்கு கண் முன்னால் எத்தனை பேருக்கு கஷ்டப்படுகிறார்கள், வீடு இன்றி, உணவு இன்றி, தண்ணீர் இன்றி, வீடு வாசல் இன்றி கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நம் சமூக மக்கள் நாம் தான் உதவிகரமாக இருக்க வேண்டும். எப்படி நமக்கு நாம் சோதனை என்று அவர்கள் ஓடி வந்தார்களோ அதே போல நம் சமூக மக்களுக்கும், நம் சகோதர மக்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் ஏற்படுகின்ற பொழுது நாம் கண்கூடாக பார்க்கின்ற அந்த நேரத்தில் நாம் ஓடி போய் அவர்களுக்கு உதவிகள் ஈட்ட வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய உதவியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உதவி செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு நாளும் இறைவன் பெரிய பெரிய நோய்கள் வருவதை விட்டும் இறைவன் தடுக்கிறான். ஹதீஸ்னுடைய வரிசைப்படுத்துறான். சும்மா சாதாரணமா என் கதையும் சொந்த கதை நான் புக்கில் படிச்சுட்டான்னு சொல்லல, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அரபி வாசகத்தோடு சொல்லணும். நீ அரபி வாசகத்தோடு சொன்னா நேரமாயிரும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள சொல்லி முடிக்கணும். முதல் விஷயம், நோய், பெரிய நோய்கள் அவர்களை வந்து சேராது, அவருடைய வீட்டு நீங்கி ஓடிவிடும். இரண்டாவது, அவருடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு விடும். அஸ்ஸலபத்து துதுஃபுல் பலா. ஹதீஸ்ல வருது, அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவிகரம் மீட்டுகிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, பிறர் நலம் நாடி யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, அஸ்ஸலபத்து துதுஃபுல் பலா, அவர்களுக்கு ஒரு நாளும் சோதனை ஏற்படாது. அந்த சதகா கொடுக்கக்கூடிய உதவி இருக்குதா, அது தடுத்து சோதனை ஏற்படாது. 4வது, அவங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும். 5வது, மலக்குமாருடைய துஆ கிடைக்கும். 6வது, கெட்ட மௌத்தை விட்டும் இறைவன் பாதுகாப்பான், விபத்தை விட்டும் இறைவன் பாதுகாப்பான். ஏராளமான செய்திகள் இருக்குது. இது சம்பந்தமான விஷயங்கள் ஹதீஸில் படிக்கின்ற பொழுது ஏராளம் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. நான் முக்கியமான 6 எண்ணிக்கையை விட்டு நான் சொல்றேன். நான் உதவி செய்வது வீணா போகாதுங்கிறேன். ஹதீஸோட அடிப்படையில நம்ம 10 ரூபா தான தர்மம் செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது, அது நம்மளை காப்பாற்றும். 10 ரூபா போதே அப்படின்னு நினைக்க வேண்டாம், 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்து போதே அப்படின்னு நினைக்க வேண்டாம், 50 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து போதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை நீங்கள் பார்த்து உணர்ந்து உள்ளச்சத்தோடு கொடுங்கள். அதை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக செய்வான். நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கிறான். 3வது செய்தி, நம்முடைய பாவங்களை, தௌபாவை மன்னிக்கக்கூடிய 3வது செய்தி, தஹஜ்ஜத் நேர தொழுகை. தஹஜ்ஜத் தொழுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். நீங்க ஒரு நாள் தொழுது பாருங்க, தஹஜ்ஜத் தொழுவதன் மூலமாக சரி என்ன செஞ்சு சொல்றியா, கையை மூடிட்டு 2 மணிக்கு வரோம், 1 மணிக்கு வரோம், வந்து படுக்கிறோம், எப்படியா செஞ்சுக்க முடியும்? நீங்க தோச்சு ஒரு நாள் படுத்து பாருங்க. வீட்டிலே தொழுவுங்க, பறக்கத்தா இருக்கும் வீடு. அது பள்ளிக்கு நடந்து வரணுமே, நாய் தொழில் இருக்கும், அந்த தொழில். வீட்டிலே தொழுவுங்க, அல்லாஹ் பறக்கத் செய்வான். வீட்டில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் பறக்கத் செய்வான், உங்களுக்கு பறக்கத் செய்வான், உங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத் செய்வான். எனக்கு எல்லாருமே நினைக்கிறது என்ன, குடும்பத்துல கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிதான் நினைக்கிறோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வியாபாரத்தில் வழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். குடும்பத்தில் ஒரு துளி கூட கஷ்டம் இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாருமே எண்ணுகிறோம். எல்லாருமே உள்ளம் அதைதான் நினைக்கிறது. அதற்குண்டான வழிதான் இஸ்லாம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. தஹஜ்ஜத் தொழுவுங்க. நியத் வைக்கலாமா? எல்லாரும் நியத் வைங்க.
உங்க வீடு பறக்கத்தாகும், இந்த ஊர் பறக்கத்தாகும், உங்க தெரு பறக்கத்தாகும், இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கும் அனைவருக்கும் இறைவன் பறக்கத்தை இறக்குகிறான். ஒவ்வொரு வீடுகளிலும் தஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறுவதன் மூலமாக, தஹஜ்ஜுத் தொழுவதன் மூலமாக இறை நெருக்கம் கிடைக்கும். இறை நெருக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம எதை எண்ணி இறைவனிடம் அழுது கேட்கிறோமோ அதை இறைவன் பரிபூர்ணமாக தருகிறான். நான்காவது செய்தி, அத்திஜாரத். ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணுமா, அத்திஜாரத்து ஹலாலான வியாபாரம் செய்யுங்க. என்ன சொல்றாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலாலான வியாபாரம் செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஐந்தாவது திலாவத்துல் குர்ஆன், திலாவத்துல் திக்ர். அதிகமாக திலாவத்துல் குர்ஆனை ஓதுங்கள், திக்ர் செய்து வாருங்கள். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைத்து தருகிறான். அப்படிப்பட்ட நல்லோர்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் இறைவன் பரிபூர்ணமாக நல்லாமல் செய்யக்கூடிய மக்களாக மக்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஆக்கிய புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கிய அறிவிப்பு, பயானில் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் ஜமாத்துல் உலமா சார்பாக இன்றைக்கு ஜும்மாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் நம்ம கேரளா வயநாட்டில் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்து நிற்கிற, குடும்பத்தை இழந்து நிற்கிற அந்த மக்களுக்காக ஜமாத்துல் உலமாவுடைய தூண்டுதலின்படி, அவருடைய சொல்லின்படி எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்றைக்கு ஜும்மாவினுடைய வசூல் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில நாமளும் நிர்வாகத்துல சொன்னோம், நிர்வாகம் அதை சம்மதிச்சு. ஏன்னா நம்ம கண்கூட பார்த்தோம், அதையும் நான் சொல்லி காமிச்சேன். நமக்கு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் எல்லாருமே ஓடி வந்தாங்க. அதே போல பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம ஊர் சார்பாக, நம்முடைய ஜமாத் சார்பாக, நம்முடைய ஊர் மக்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? முதல்ல துவா செய்யணும், அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இரண்டாவது பொருளாதார உதவி அவர்கள் கண்டிப்பான முறையில் நாம் செய்து ஆக வேண்டும். அந்த அடிப்படையில ஜும்மா நிறைவேற்ற பிறகு அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக, வயநாடு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக ஜும்மா ஏதாவது தொழுகைக்கு பிறகு வசூல் செய்யப்படும். அந்த அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொருளாதாரத்தில் பறக்கத்தான முறையில் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா பறக்க செய்வான். இரண்டாவது, அதாவது ஷஹீதான வஃபாத்தான அந்த மக்களுக்காக இன்ஷாஅல்லாஹ் ஜும்மா தொழுகை முடித்த பிறகு அவர்களுக்காக துஆ செய்யப்படும். அதனால அந்த துஆவிலும் சலாம் கொடுத்துட்டு எஞ்சி போயாம நம்முடைய சமூக சகோதரர்கள் துஆவிலும் முழுமையாக கலந்து கொண்டு நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆமீனும் அல்லாஹ்வுடைய அரிசை தட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசை தட்டி அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த சோதனைக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதனால் தொழுத வந்த மக்கள் அனைவர்களும் அந்த துஆவிலும் முழுமையாக கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சில சகோதரர்கள், நம்முடைய ஊர்வாசிகள் ஜும்மாவுக்கு வராமல் இருப்பாங்க, காசு பணம் கொண்டு வராமல் இருப்பாங்க. 2 நாட்கள் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளி, சனி, ஞாயிறு. திங்கக்கிழமை நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி, ஞாயிறு. அதனால கொண்டு வராத மக்கள் நம்மளால போட முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 2 நாட்கள் டைம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அதனால நீங்க அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை நிர்வாகத்திலும் ஒப்படைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.